தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக நங்கநல்லூர் பகுதியில் 166 வார்டில் ரகுபதி நகர் இந்த சைட்டில் தொடர்ச்சியாக இரவு நேரத்தில் கரண்ட்டு போகிறது வாடிக்கையாக மாறிடுச்சு. இந்த மின்வெட்டுனால் மக்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இரவு நேரத்தில் 1 மணி வரைக்கும் அவங்க தூங்காத, காலையில் வேலைக்கு போயிட்டு உழைச்சி கழித்து வரக்கூடிய ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் இங்கு இரவு தூக்கம் தான் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். இந்த இரவு தூக்கத்தை இழந்து இந்த மின்வெட்டுனால் காலையில் எழுந்து அவங்க அன்றாட வேலையை ரொம்ப பாதிக்குது. இந்த மின்வெட்டை சரிப்படுத்தணும். அதுவும் தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக மின்வெட்டு அதிகமாக இருக்குது. கரண்ட்டு எப்போ இருக்கும் எப்போ போகும்னு தெரியாத அளவுக்கு உருவாகிட்டுருக்கு. அதை மின்சாரத்துறை உடனே கவனத்தில் எடுத்து உடனே சரி செய்யணும். இந்த மக்களுக்கு இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்றத நாங்கள் இந்த காணொளி மூலம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மின்வெட்டு தொடர்ந்தால் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி வீதியில் உட்காந்து இபி ஆஃபீஸை முற்றுகையிடுறது அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தான் போக வேண்டியது வரும். ஏன்னா மின்சாரன்றது ஒரு பெரிய தேவை இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்குது. இரவில் மின்சாரம் எல்லாம் குழந்தைங்கள்லாம் தூங்க முடியல, அடிக்கிற வெயிலில் உள்ளே உட்கார கூட முடியல. அந்த மாதிரியான பிரச்சனையில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை அரசாங்கம் உடனே கவனத்தில் எடுத்துக்கிட்டோம். புதிய அரசாங்கம் இந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்துகிட்டு நங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய இபி அலுவலக அதிகாரிகளை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான ஒரு தீர்வை சேர்ந்து ஒரு சுமூகமான ஒரு நிலைமையை உருவாக்கணும். கரண்ட்டு எல்லாருக்கும் சீராக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. இந்த காணொளி மூலிமா இதை தெரியப்படுத்திக்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மின்வெட்டு தொடரக்கூடாது. இந்த மின்வெட்டை உடனே கவனத்தில் கொண்டு இந்த தமிழக அரசு மின்சாரத்துறை உடனே சரிப்படுத்தணும். அடுத்த கட்ட மக்களை போராட்டத்தில் இறக்க விடாத அளவுக்கு இந்த மின்வெட்டை சரிப்படுத்தணுன்றது தான் எங்களோட கோரிக்கையாக இதை வைக்கிறோம்.